பட்டாளம் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர், மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோரை மாத்திரமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சியை சார்ந்த நிர்வாகிகளையும் களத்திற்கு அனுப்பி நிறைவாக இந்த பெருமழை வெள்ளத்தை சமாளித்திருக்கின்றோம். ஒரு சில தாழ்வான பகுதிகளில் இந்த மழைநீர் வெளியேற்றுகின்ற பணியை மேலும் விரைவுபடுத்துவதற்காக அந்தந்த மாவட்டத்திலே இருக்கின்ற அமைச்சர்களையும் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளையும் முடக்கிவிட்டிருக்கின்றார். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தட்டாங்குளம் எனப்படுகின்ற இந்த பகுதியில் புரசைவாக்கம் தானா தெருவிலே இருந்து வருகின்ற மழை நீர் புரசைவாக்கம் தானா தெரு, செல்லப்ப தெரு, மூக்கு தெருவை கடந்து நம்முடைய அங்காளம்மன் கோயில் தெரு, பட்டாளம் போன்ற பகுதிகளின் வாயிலாக தற்போது இங்கே பயன்பாட்டிலே இருக்கின்ற 325 HP கொண்ட திறன் கொண்ட மோட்டாரின் மூலமாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு நம்முடைய காந்தி கனால் வாயிலாக பக்கிங்ஹாம் கனாலுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. சேரப்படுகின்ற இந்த மழை நீருடைய கொள்ளளவு அதிகமாக இருப்பதாலும் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த ஆட்சி சுவர் முழுவதுமாக சிதலமடைந்து விட்டதாலும் இந்த தண்ணீர் உடனடியாக வெளியேற்ற முடியாத ஒரு சூழல் இருப்பதை அறிந்துதான் தற்போது அதிக அளவு கொண்ட கிட்டத்தட்ட 600 HP மேற்கொண்ட மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டு தண்ணீர் வெளியேற்றுகின்ற பணி ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மறுபுறம் இதற்கு நிரந்தர தீர்வாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கூட பெய்த பெருமழையின் போது இங்கே வருகை தந்து ஆய்வு தந்தார்கள். அந்த ஆய்வினுடைய தொடர்ச்சியாக சுமார் 19 கோடி ரூபாய் செலவில் இந்த மழை நின்றவுடன் இந்த பணிகள் துவக்கப்பட்டு அடுத்த பருவமழைக்கு தண்ணீர் தேங்காத ஒரு சூழ்நிலையை நிச்சயம் ஏற்படுத்தி தருவோம் என்ற உறுதியை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்று காலையிலே இருந்து எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி நின்று பின்பு வடிந்திருக்கின்றதோ அந்த பகுதியிலெல்லாம் 200 இடங்களில் மருத்துவ முகாம்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த மருத்துவ முகாம்களை இன்றைக்கு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அடையாறிலே நம்முடைய மேயர் அவர்களும் துவக்கி வைக்க இருந்தார்கள். முதல் கட்டமாக சந்திரயோகி சமாதி தெருவிலே அமைந்திருக்கின்ற அந்த மருத்துவ முகாமை நானும் அந்த வார்டினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் என்ற வகையில் மேயர் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் தாயகம் கவி அவர்களும் காலையிலே அந்த மருத்துவ முகாமை துவக்கி வைத்திருக்கின்றோம். தொடர்ந்து இது போன்ற தாழ்வான பகுதியில் எங்காவது தண்ணீர் தேங்கியிருந்தால் உடனடியாக அந்த தண்ணீர் தேக்கத்தை அகற்றுகின்ற பணியை மேற்கொள்வதற்காக வடசென்னை மாவட்டம் முழுவதும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய இந்த ஆய்வு தொடரும். சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது கோர் சிட்டிக்குட்பட்டு ராயபுரம், திருவிக நகர், கொளத்தூர் இந்த பகுதிகளெல்லாம் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேறிருக்கு. இந்த மாதிரி பகுதிகளில் ஹைவேஸ் துறை சார்ந்து சில மழைநீர் வடிகால் பணிகள் கூடுதலாக இந்த ஆண்டு துவங்கப்பட்டிருக்கு. அந்த பணிகள் எல்லாமே நடைபெற்று வருகிறது. இது இல்லாத கொசுஸ்தலையார், அதுக்கப்புறம் கோவளம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் அனைத்துமே 2025 ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் முடியப்படும். தண்ணீர் அகற்றப்பட்டிருக்கு, வெளியேறி இருக்கு. கடந்த காலங்களில் 100 அடி சாலைகள் எல்லாம் மழை பெஞ்சா ரொம்ப ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலாக தண்ணீர் தேங்கும். ஆனா விரைவா அங்கிருந்து தண்ணீர் வெளியேற மக்களும் நேற்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கள ஆய்விற்கு வருகை தந்த போது மழை துளிகள் நிலத்தை அடைவதற்கு முன்பாக தன்னுடைய காலடி பாதங்களை நிலத்திலே பதித்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். நேற்றைய ஆய்வின் போது ஆங்காங்கே பயணித்துக் கொண்டிருந்த மக்கள் நேரடியாக முதல்வரை சந்தித்து, இந்த முறை நான் வில்லிவாக்கத்திலே இருந்து பயணித்து வருகின்றேன், எங்கும் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்று எடுத்து கூறினார்கள். தற்போது கூட ஒரு சில தாழ்வான பகுதிகளில் தான் இது போன்ற நிலை. இதுவும் அடுத்த பருவமழைக்குள் முழுவதுமாக சரி செய்கின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும். கடந்த காலங்களில் பார்த்தால் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தால் கூட 2 நாட்கள் 3 நாட்கள் என்று தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் வெளியேறாத நிலை இருந்தது. முக்கிய சாலைகள் அனைத்தும்
துண்டிக்கப்பட்ட நிலை இருந்தது. தற்போது அந்த நிலை இல்லை. நாங்களும் பயணித்தோம், நீங்களும் பயணித்து தான் வந்திருக்கின்றீர்கள். முக்கிய சாலைகள் முழுவதுமாக பயன்பாட்டில் இருக்கின்றது. எங்கும் போக்குவரத்து தடை இல்லை. இது போன்ற தாழ்வான பகுதிகள் தான். இதையும் சவாலாக எடுத்துக்கொண்டு அடுத்த பருவமழைக்குள் இதை நிவர்த்தி செய்வோம் என்ற உத்தரவாதத்தை தருகின்றோம். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு முகாம்களை பயன்படுத்துகின்ற நிலை ஏற்படவில்லை. ஆனால் அனைத்து இடங்களிலும் முகாம்கள் தயாராக இருந்தது. ஒரு வட்டத்திற்கு ஒரு இடம் என்று சமையல் அறைகளும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மண்டலத்திற்கு ஒரு பெரும் கிச்சன் என்று அதையும் ஏற்பாடு செய்திருந்தோம். சென்னை பட்டாளம் பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய நிலையில் தற்போது அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் இந்த பகுதியை பார்வையிட்டு செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து வந்த அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம்.